ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். பார்லியில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தினமும் பார்லி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தேவையில்லாத நீரை எடுத்துரும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் பெயினுக்கெல்லாம் இது போல் உளுந்தலான உணவை எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டம்ளர் பாசி பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லிருந்து 5 முறை இது நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த பார்லி அரிசி எல்லாமே நல்லா மலர்ந்தது போல் நல்லா ஊறி வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பார்லி அரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் அதிகமாக எடுத்துருக்கறனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்கணும். கையை வச்சு நல்லா கலந்துடும்போது மாவு நல்லா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் புளிச்சு வரும். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறையாவே கிடைக்கும். சைட் டிஷ்ஷுக்காக கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு 5 பல்லு பூண்டு மிதமான சூட்லேயே லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகா 2ஆக கீத்தல் போட்டு சேர்த்திருக்கேன். இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காவை நல்லா கலந்துடணும். கத்திரிக்காய்க்கு உப்பு தேவைங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். காய் சேர்த்தும் போதே உப்பு சேர்த்தினோம் அப்படின்னா காயில் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி வரும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரத்துக்கு அப்பப்போ நல்லா கலந்துட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கத்திரிக்காய் முழுசாக பார்த்தா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் போட்டு மிதமான சூட்லேயே வறுத்ததுக்கு அப்புறமா 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கொஞ்சம் நீட்டமாக நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் சேர்த்தும் போதே நான் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நல்லா வெந்து வதங்கி வரணும், நல்லா சாஃப்டாக. அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கும், நல்லா மசிஞ்சது போல் ஆகிடும். கலந்துடவே மசிஞ்சது போல் ஆகணும். அது போல் நல்லா வெந்திருக்கணும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு மசாலா எல்லாமே சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். ஸோ இந்த மசாலா எல்லாமே நம்ம ஒன்று போல் நல்லா கலந்துடணும். உங்களுக்கு எந்த மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அந்த மசாலா சேர்த்திக்கலாம்.
மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி நான் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லயே எல்லா தண்ணியும் ஊற்ற போகிறதில்ல. மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இது போல் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிச்சு விட்டுருக்கோம். ஸோ இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. வறுத்து வச்சிருந்த கத்திரிக்காவையும் நான் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக 1க்கு 2 அடித்து சேர்த்திருக்கேன். ஸோ கத்திரிக்காய் இதில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கத்திரிக்காய் முழுசாக இருக்குன்னு வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்ததில் உப்பு பத்தாதனால நான் கொஞ்சமாக உப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி இது போல் கிரேவியில் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு புளி ஊற்றினதுக்கப்புறம் சும்மா ஒரு கொதி வந்தாவே போதும். அதுக்கப்புறமா நான் கசூரி மீத்தி கொஞ்சம் கசக்கிட்டு இது போல் சேர்த்திருக்கேன். இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு நான் குழிப்பணியாரம் செய்ய போகிறதுனால தாளிப்பு கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுவோம். குழிக்கரண்டியில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையும் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். பச்சை மிளகா நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டாலுமே காரம் தட்டாது. அதனால டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக பிங்க் கலர் ஆகிற அளவுக்கு வதங்கி வந்த உடனே மாவோட போட்டுடலாம். இது கூட ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை திருவி சேர்த்திட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். உங்களுக்கு இது கூடவே கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் சேர்த்துறதுனாலும் சேர்த்தலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே மாவோட சேர்த்து கலந்துவிட போகிறோம். குழிப்பணியாரம் செய்கிறதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துறோம். இது கூடவே உங்களுக்கு இட்லி செய்யணும் இல்லை தோசை செய்கிறதுனாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். குழிப்பணியாரம் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே 1/4 அளவுக்கு நான் மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ உள்ள நடுவுலலாம் ஒழுங்காக வேகாது. கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நடுவுலலாம் நல்லா வெந்து வரும். மாவு ஊற்றினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் மொறுமொறுப்பாக வெந்து வரும். மிதமான சூட்டில் வச்சே தான் வேக வைக்கணும். ஃப்ளேமை ஆனில் வைக்கக்கூடாது. மேல் பகுதியிலையும் பாருங்கள் மாவாட்டம் எதுவுமே இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் திருப்பிடணும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். 2 பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பார்லி குழிப்பணியாரம் அரிசி சேர்க்காம ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அரிசி இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழிப்பணியாரம். ஸோ இது போல் ரெசிபீஸ் இருந்தால் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? டேஸ்ட்டாக இல்லை, எப்படி இது ஃபாலோ பண்ணுறது, எப்படா நம்மளுக்கு வெயிட் லாஸ் இது ஜேர்னி முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெகுலராக நம்ம இது போல் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிட்றோம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றோம். இது போல் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணும்போது இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது.